ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சாங்கிய தர்ஷனில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூதாஸ். நேற்று நம்ம பார்த்த தன்மாத்திரைகள் மூலமாக தான் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு சாங்கிய தர்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இந்த பஞ்சபூதங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆகாஷ், வாயு, அக்னி, அபஸ், பிருத்திவி. இதை தமிழில் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் சொல்லலாம். நம்மளுடைய உடம்பும் இந்த உலகமும் இந்த பஞ்சபூத சேர்க்கையால் ஆனதுன்னு சொல்லிட்டு சாங்கிய தர்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஆகாஷ், ஸ்பேஸ், விண்வெளி, ஆகாயம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட தன்மாத்திரான என்னன்னு பார்த்தோம்னா சப்தம், அதாவது சவுண்ட். மழை காலத்துல நம்ம ஆகாஷ்ல பார்த்தோம்னா வெறும் சவுண்ட் மட்டும் கேட்கும் இடி இடிக்கும் போது. வாயு, அதாவது காற்று, இதோட தன்மாத்திரா என்னன்னு பார்த்தோம்னா சப்தம், ஸ்பர்ஷம். காத்தடிக்கும் போது ஒரு விதமான சவுண்டும் கேட்கும், அதே நேரத்துல காத்தை நம்மளால உணரவும் முடியும் தொடுதல் மூலமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அக்னி, தேஜஸ், நெருப்பு, ஃபயர் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட தன்மாத்திரா என்னன்னு பார்த்தோம்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப. அதாவது ஒரு நெருப்பு எரியும் போது தகதகன்னு ஒரு சவுண்டும் கேட்கும், அதே நேரத்துல அந்த வெப்பத்தையும் உணர முடியும், அது ரூபமா நம்ம கண்ணுக்கும் தெரியும். அப்பஸ், ஜலம், தண்ணி, நீர் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த ஜலத்தோட தன்மாத்திரா என்னன்னு பார்த்தோம்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச. அதாவது தண்ணியோட சவுண்டை கேட்டு அதை தொட்டு அதை பார்த்து நம்மளால அதை ருசிக்கவும் முடியும். கடைசியா நம்ம பார்க்க போறது பிருத்திவி, ஏர்த், மண், நிலம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட தன்மாத்திரா என்னன்னு பார்த்தோம்னா சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த. அதாவது பிருத்திவி தான், ஏர்த்து தான் ஒரு திடத்தன்மை கொண்டது. அதனால இங்க தான் மனத்தை நம்மளால உணர முடியும், அதாவது வாசனைய. இந்த ஒவ்வொரு பஞ்சபூதாஸும் அதோட ப்ரீவியஸ் பூதாவோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வெளிப்படும். இந்த பஞ்சபூதாஸோட சேர்க்கை தான் இந்த மனித உடலும் இந்த உலகமும். அதனால்தான் அண்டத்துல இருக்கிறதான் பிண்டத்திலயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல எப்படி அமைஞ்சிருக்கு, யோகா பண்றது மூலமா இந்த பஞ்சபூத அமைப்பை நம்ம எப்படி சமநிலையில வச்சுக்க முடியும், இதையெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.